ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்களோட ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ், அவங்களோட பேசிக் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு அகெயின் இதுல ஒரு சிலது சில பேருக்கு சூட் ஆகாம இருக்கலாம், சில பேருக்கு சூட் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு காமனா பேசக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பேச போறோம். ரிஷப ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க பாடி பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா திடகாத்திரமா நல்லா இப்படி வலிமையா இருக்கிற மாரி இருப்பாங்க. ஆனா தொட்டு பார்த்தா தெரியும் பிசு பிசுன்னு இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி கடின உழைப்பாளர்கள். நெறைய ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிப்பாங்க. முடிச்சும் காட்டுவாங்க. அவ்வளோ திறமையானவர்கள். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, உடலாலயும் சரி, மனதாலயும் சரி, உழைக்கிறதுக்கு தயங்காத ஒரு ராசின்னா ரிஷப ராசிக்காரர்கள். இதுக்காக அவங்க எங்க வேணா டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, தனியா டிராவல் பண்ணுவாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு தன்னால வந்துரும். இது பண்ணணும்னா பண்ணியே தீரணும். அது அது அதுக்கு வந்து எந்த காம்ப்ரமைசஸும் கிடையாது. எதுக்குமே அவங்க வந்து சரி இவ்வளவுதானே அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கான உழைப்பை அவங்க கடின உழைப்பாளர்கள் தயங்க மாட்டாங்க. ராத்திரி பகலா இருந்தாலும் அந்த விஷயத்தை முடிச்சே காட்டுவார்கள். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் கொண்டவர்கள். மனம் வந்து கண்டிப்பா அப்படியே பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஆம், ஒரு ஆனா ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே தோணணும். இப்படிதான் அப்படிதான்னா ஓகே. அத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அது ஓகேனா மட்டும்தான் அத கேட்பாங்க, செய்வாங்களே தவிர, நீங்க சொல்லிட்டீங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க நமக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அதுக்கு அவங்க விதண்டாவாதமா பேசுவாங்க. ஆ. என்ன இப்படி பண்றீங்க? அப்படி பண்றீங்க? இல்ல, இல்ல. நான் இது பண்ணதுக்கு இது இது ரீசனு. எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படியாச்சும் பேசி, அதுலேருந்து அவங்க அழகா தப்பிச்சுப்பாங்க. பேச்சு திறன் கொண்டவங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு வந்து அம் ஒரு வசீகர தன்மை இருக்கும். ஒரு அட்ராக்டிவ் மேக்னெட் மேக்னெட் எப்படி வந்து ஒரு காந்தம் மாரி இழுக்குமோ, அந்த மாதிரி ஒரு அழகான தன்மை இருக்கும். ஆ இதுல வந்து கொ கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் சொல்றாங்கல்ல. ஒரு மாதிரியான சாம்சாய் அப்படின்னு சொல்ற மாரி. அந்த மாரி ஷேட்ஸ்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ராகு அண்ட் சனி ஆட்சி அதிகமா இருக்கும். அவங்களோட தாக்கம் அதிகமா இருக்கும்போது, அவங்களோட ஸ்கின் கொஞ்சம் டஸ்கியா இருக்க வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி மூளைக்கு ரொம்ப வேலை குடுப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு தோணிட்டு யாருக்கும் தோணாத ஐடியாலாம் கூட தோணும். மோஸ்ட்லி இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, குறுக்கு புத்தி கூட தோணும் நெறைய. டக்கு டக்குன்னு நான் இந்த பிளான் பண்ணலாம், அந்த பிளான் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் பிளான் பண்ணி அந்த அந்த விஷயத்துல இருந்தும் வெளியில அழகா தப்பிச்சுப்பாங்க. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அந்த தப்புல இருந்தும் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவாங்க. அப்படி ஒரு மூளை அவங்களுக்கு. அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நல்ல விவேகமா செயல்படக்கூடிய அதான ராசி இவர்கள். பாசக்காரங்களா இருப்பாங்க. பாசக்காரங்களாவும் இருப்பாங்க. கொஞ்சம் பொசசிவ் நேச்சராவும் இருப்பாங்க. பொசசிவ்னா ரொம்ப பொசசிவ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அவங்க அவங்க சொல்ல கேட்கணும். அவங்க 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 அவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். அவங்க அவங்க கிட்டயே இருக்கணும். அப்படிலாம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஒரு சில எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்ப எப்படிலாம் நடத்திக்கணுங்கிறத விஷயமும் அவங்களுக்கு தெரியும். டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. நான் நம்மள அப்படி செய்ய வச்சுருவாங்க. அவ்ளோ கிளவரான பீப்பிள் அவங்க. எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், இல்ல எவ்ளோ அடிமட்டத்தில வாழ்க்கையில இருந்தாலும், தன்னோட முயற்சியால், சுய முயற்சியால், கடின உழைப்பினால் மட்டுமே உயரக்கூடிய நல்ல உயர்ந்த பதவிக்கு வருவாங்க. ஆனா, அது அவங்களோட முயற்சி மட்டுமே தான் இருக்குமே தவிர, யாரையாவது போட்டு யூஸ் பண்ணி அப்படிலாம் இருக்காது. ஏன்னா, இவங்களே டேலண்டட் பீப்பிள் தானே, ஸ்கில்டு தானே. எல்லா விதமான ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும். அதாவது அ இந்த இந்த விஷயமா இந்த விஷயம் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயமா அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா, அ எல்லா விஷயத்த பத்தியும் ஒரு ஒரு அளவுக்கான நாலேட்ஜ் இருக்குமே தவிர, அ எல்லாத்துலயும் மாஸ்டரானா அப்படிலாம் கிடையாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ங்கிற மாதிரி எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. இது மாஸ்டர் இந்த இந்த விஷயத்துல நான் மாஸ்டர்ங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்காது.
பட் எந்த டாபிக் கொடுத்தாலும் எதை பற்றி என்ன பேசினாலும் அவங்கக்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நாலேஜ் கொண்டவங்க. நல்ல படிப்பாகவும் கூட, நல்ல படிப்பு இருக்கும், நல்ல புத்தி இருக்கும், நல்ல உழைப்பாளிகளும் பாசக்கார பிள்ளைகளும் இவங்கள இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய ஒரு வேலை இருக்கு, நான் இந்த இந்த இலக்கை அடையணும்னா எப்பேற்பட்டாவது எப்பாடுபட்டாவது அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான பீப்புள் அவங்க.